கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதம். அதில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் என்று வேதம் சொல்கிறது. தாவீது ஒரு பொருத்தனை செய்கிறார். என்ன பண்றாருன்னா, என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு. ரெண்டாவது சொல்கிறாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அநேக முறை அநேக பாவம் எங்கே தான் பிறகு தெரியுமா? நாவினால தான். சொற்களின் வேதம் நீதிமொழிகள் சொல்கிறது, சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லிமிட்டை மீறி பேசும்போது என்ன ஆயிடுது, அங்கே பாவம் பிறப்பிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த இன்டர்நெட் வந்த காலங்களிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் முகம் தெரியாத ஆட்களோடலாம் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அது என்னதான் ஆகி போது தவறான உறவுகளில் கொண்டு போய் சிக்கிக்கொள்கிறார்கள். சிக்கிக்கொண்டு சில பேருடைய வாழ்க்கை அதில் நிமித்தம் என்ன செஞ்சிருது, கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சது, ஒன்றுமில்லாமல் போகிறத பார்க்கணும். சீரழிந்து போகிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத ஒரு பேச்சை பேச போய் தேவையில்லாத நபர்களோடு இந்த தங்களுடைய நாவினாலே இந்த மாதிரி உறவுகளை வைத்துக்கொள்ள ஆரம்பிக்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, இல்லைன்னா சேட் பண்ணுறது, அதன் மூலம் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் நாவு ரொம்ப முக்கியமானது. மனுஷனுடைய வாழ்க்கையில் நாவு ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறார், என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காக்கிறேன். என் வழிகளை நான் காத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வழிகளை காத்துக்கொள்கிறேன். காலையில் எழும்பினோடனே நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் நாவினாலே நான் பாவம் செய்து விடக்கூடாது, என் வழிகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏன்னா வழிகளே மாறி போய்விடும், வழி திசை மாறி போய்விடும் நாவினால. அடுத்து சொல்றாரு, இன்னொரு காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றார். ஒருவேளை கடிவாளம் யாருக்கு போடுவாங்க? குதிரைக்கு தான் கடிவாளத்தை போடுறதை நம்ம பார்க்குறோம். கடிவாளம் போடாட்டினா அது இஷ்டத்துக்கு தெரியும் அல்லவா? அது மாதிரி ஒரு துன்மார்க்கன், ஒருவேளை துன்மார்க்கன் என்று சொல்லும்போது தேவனுடைய இரத்தத்தினால கடுவப்பட்டவங்கெல்லாம் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிற யாராவது நம்ம முன்னுக்கு இருந்து பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என் முன்னுக்கு எந்த துன்மார்க்கன் உட்கார்ந்திருந்தாலும் அவன் இருக்கிற மட்டும் என் வாயை நான் கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன், என் கண்ட்ரோலில் வச்சிருப்பேன். குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு அதை அடக்கி வைப்பது போல என் வாய்க்கு நான் என்னத்தை போட்டுருவேன், கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. அதை யாக்கோபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரையை தன் இஷ்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனுடைய வாயில என்னத்தை போட்டிருப்பாங்க, கடிவாளத்தை போட்டு அதை முழு சரீரத்தையும், அந்த குதிரையே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அந்த ஒரு கடிவாளத்தினால அந்த சரீரத்தையே நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி நம்ம இஷ்டத்துக்கு நடத்துகிறோம். அதே மாதிரி தாவீது சொல்கிறார், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால நான் என்ன செய்கிறேன், அடக்கி வைப்பேன். அப்போ தேவையில்லாதது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டு விடுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு துன்மார்க்கனோட பேசும்போது தேவையில்லாமல் சில காரியங்களை நம்ம பேசும்போது நாமும் சில காரியங்களில் சிக்கி கொள்வதற்கு அது என்ன செய்கிறோம், ஏதுவாக ஒருவேளை சொல்லாதது சில சொன்னதாக மாறிவிடும். நிறைய பிரச்சனைகளுக்கு அது இடம் கொடுத்து விடும். அதனால் நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். யாரோடு பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதுக்கு நம்முடைய நாவுக்கு நாம் ஒரு கடிவாளம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக கூடி கொஞ்ச நேரம் பேசும்போது ஒன்றும் தவறு இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து பேச ஆரம்பித்தால் தேவையில்லாத பேச்சுகள் வர ஆரம்பித்தோம். இன்னைக்கு அநேக ஜெப குழுக்களில் கூட பார்த்தீங்கன்னா ஜெபத்திற்கு என்று கூடி வருவார்கள். ஆனால் ஜெபம் கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, அதுக்கு பிறகு உட்கார்ந்து அந்த இடத்துல அங்கங்க நடக்கிற குடும்பங்களில் நடக்கிற மற்ற காரியத்தை பேசியே தாங்க வந்த ஜெபத்தின் காரியத்தையே மறந்து போகிற எத்தனையோ ஜெப குழுக்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஜெப குழு என்று சொன்னால் அங்கே ஜெபத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஜெபிக்கணும், முடிக்கணும், வெளியே போய்விடணும், வேற காரியங்களை குறித்து பேசவே கூடாது. ஜெபித்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும்.
ஆனால் இன்னைக்கு ஜெபக்குழுக்குள்ள கூட இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நாவை கடிவாளத்தெல்லாம் அடிக்க வைக்கிற, அதான் அவர் அழகாக சொல்லி, நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்துக்கொள்வேன், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால நான் நினைச்சுவேன் அடக்கி வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம், அதே சங்கீதத்தில் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 34:13 சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செஞ்சிரு, விலக்கி காத்துக்கொள். நாவை எதுக்கு காத்துக்கொள்ளணுமா? பொல்லாப்புக்கு. உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கபடாய் வசனிக்கிறது. சில பேர் பேசுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? கபடத்தனமாய், அதாவது உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், வெளியே வேற மாதிரி பேசுவாங்க. உள்ளத்துல இவன் ஏன் நல்லா இருக்கான்ங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா வெளியே பேசும்போது உங்களை போல உண்டா, உங்களை மாதிரி இதெல்லாம் செய்ய முடியுமா, நீங்க தான் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு கபட்டு வசனிப்பு. அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. வேதம் அழகாய் சொல்கிறது, உன் நாவை பொல்லாப்புக்கு, பொல்லாத காரியத்தை நீ பேசவே கூடாது. பொல்லாப்புக்கு. அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் கானானுக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக 12 வேவுக்காரரை என்ன செய்கிறாரு, மோசே அனுப்பி விடுகிறார். அந்த 10 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கே போனோம், அது நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே ராட்சதர் புத்திரரை கண்டோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளே போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாங்க, கரைய பண்ணினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்கிறாரு, அந்த நல்ல தேசம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அதை எளிதாக நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒரே தேசம்தான், ஆனா 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினாங்க என்று வேதம் சொல்கிறது. 2 பேர் தான் நல்ல செய்தியை பரம்ப பண்ணினார்கள். இன்றைக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது தகாத காரியம் நடந்து விட்டுனா அந்த துர்ச்செய்தி என்ன செஞ்சிடும் தெரியுமா, சீக்கிரமா எல்லா இடத்திலும் பரம்பிடும். ஆனா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த நல்ல காரியத்தை குறித்து இவங்க எவ்வளவு நல்லதா இப்படிலாம் செய்திருக்காங்களேன்னு சொல்லி யாருமே அவங்களை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நல்ல காரியம் செய்தால் அதை யாருக்கும் பிடிக்காது, சொல்ல மாட்டான், அவனை குறித்து பெருமையா சொல்ல மாட்டான். ஆனா அவனே ஒரு தீமையான காரியத்தை செய்து விட்டால் உடனடியாக காட்டு தீய போல அந்த காரியம் பரம்பிடும். அந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செஞ்சிரு, விலக்கி காத்துக்கொள். ஏன்னா நாவினாலதான் மனுஷன் இன்னைக்கு பாவம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அதை எல்லாரும் நம்ம கருத்தாய் கவனமாய் ஞாபகத்துல வைக்க வேண்டியது. ஊழியர் செய்கிறவர்கள் கூட அதுல வேலம் சொல்கிறது, என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்த உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், நம்ம வாயில பேசுகிற சொல்லு நம்ம தவறாம இருந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாம், பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். ஒருத்தனுடைய சொல்லு சரியாக இருக்கும் என்று சொன்னா அவன் தன் முழு சரீரத்தையும் எப்படி அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துறாங்களோ அது மாதிரி அவன் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறவனா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. வேதம் அதுல நாவை பத்தி நிறைய அதுல சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்ன நம்மளுடைய உடம்பு சரீரத்துல அவயவத்துல நாம சின்னது தான், ஆனா அது எப்படி பேசுமா, எப்பா அது சொல்ல முடியாத பெருமையானதை பேசும். எப்ப பார்த்தாலும் பெருமையே பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அல்லவா. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன அவயம் அப்படி பேசுது. எப்படி ஒரு சின்ன நெருப்பு, காட்டுல ஒரு சின்ன நெருப்பு விழுந்துட்டா போதும், காஞ்சிருக்கிற அத்தனையும் சேர்ந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த ஒரு உலகம். நாவை எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்குது வேதம்? அநீதி. இந்த உலகம் முழுவதும் எதுனால நிரம்பி இருக்கு என்று வேதம் சொல்கிறது? அநீதினால. அந்த அநீதிக்கு நாவை வேதம் ஒப்பிட்டு இருக்கிறது. நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும். ஆயுள் சக்கரத்தையும் என்ன செஞ்சிருமா, நம்முடைய ஆயுளே அதை என்ன செஞ்சிரு, கொளுத்தி விடுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தை கொண்டு எங்க போய் கொளுத்தப்படுக வைக்கிறது, நரக அக்கினினால் கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. 8ஆம் வசனம் பாருங்க, அந்த யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததமா இருக்குது. நாவை அடக்க மனுஷனால கூடாது. ஆண்டவருடைய ஒத்தாசையினாலதான் நம்ம நாவை என்ன செய்ய முடியும்,
அடக்க முடியாதான் தாவீது சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அடங்காத பொல்லாங்குள்ளது, நாவிலிருந்து வர்றதெல்லாம் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு போனால் அந்த நாவினால நம்ம என்ன செய்கிறோம்? பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். ஆனால் அதே நாவினால தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்துப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அழகா எழுதியிருக்கிறார் யாக்கோபு. நாவை பற்றி இந்த ஒரு அதிகாரத்தில் அவ்வளோ அழகாய் தெளிவாய் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த நாவை அடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்வது போல, என் நாவை அடக்குவதற்கு என் வழிகளை, என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைப்பேன் என்றார். இதையும் அந்த யாக்கோபு 3வது அதிகாரத்தை நீங்கள் நன்றாக வாசித்து, நான் என் நாவினாலே நான் இப்போ யாராலும் அடக்க முடியாது, ஆனால் என் தேவனுடைய ஒத்தாசையினாலே என் நாவை நான் அடக்க முடியும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எழும்புறோன்னே கேட்கணும், ஆண்டவரே என் நாவை அடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் தான் என் நாவை அடக்கணும். தேவையில்லாத எந்த காரியமும், பொல்லாப்பான காரியத்தை பேசுவதோ கபடமாய் வசனிப்பதோ என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உன் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டி வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 15:3. அதில் முதல் வசனத்தில் போட்டிருக்குது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உங்கள் சமூகத்தில் யார் வாசம் பண்ணுவான்னு ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்குது. தாவீது கேட்குறாரு. அதில் சொல்கிறாரு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உண்மையை மட்டுமே பேசுகிறான் தன் நாவினால, அவன் தான் யார் தேவனுடைய கூடாரத்தில் அவன் இருக்க முடியும். அடுத்த சொல்கிறாரு, அவன் தன் நாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். நாவினால புறம் கூற மாட்டான். இன்னைக்கு புறம் கூறுதல் எவ்வளவு இருக்கிறது அல்லவா? யாராவது ஒருத்தங்களை பத்தி நம்மகிட்ட சொன்னா, அவங்க சொல்லும்போது சொல்லிடாதீங்க, நான் சொன்னதை அவங்ககிட்டலாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது சரி சரி என்று கேட்டுவிட்டு அவர்கள் அடுத்து அந்த சைட் போன உடனே யார்கிட்ட சொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த நபரிடத்துல ஃபோன் பண்ணியாவது சொல்லாட்டினா மனம் என்ன செய்யாது? ஆறுதல் அடையாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்துல தான் அதனால யாரையும் நம்பி எந்த வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது. நிறைய பேர் தவறு பண்ணுகிற காரியம் அதுதான். எல்லார்ட்டையும் தன் வீட்டில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், எல்லார்ட்டையும் போய் சொல்கிறது. ஆனா அந்த காரியங்கள் உடனடியாக வெளிப்படுத்த விடும். அதை வேதம் சொல்கிறது, தன் நாவினாலே புறம் கூற மாட்டான். மற்றவங்களை பொறுத்து புறம் பேசுவதே கிடையாது. தன் தோழனுக்கு அதனால தீங்கும் செய்ய மாட்டான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கான். தன் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே சொல்லப்படுகிற மற்றவங்க ஒருவேளை அந்த வீட்டை குறித்து தவறான காரியங்களை சொல்லலாம், பேசலாம். அதை அவன் என்ன செய்ய மாட்டானா? அந்த பேச்சை குறித்து கேட்கவே மாட்டான். அந்த பேச்சு வந்தாலே பேச்சை மாற்றிடான். ஏன்? மற்றவங்களை பற்றி, அவங்க குடும்பத்தில் உள்ள நிந்தையான காரியத்தை குறித்து நம்ம ஏன் பேசுகிறோம்? ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மற்ற குடும்பங்களில் அவமானமான காரியங்கள் நடைபெற்றுச்சுனால் அதை நம்முடைய குடும்பங்களில் பேசி பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அவை காத்துக்கொள்ள புறங்கூறக்கூடாது. மற்றவர்களை குறித்த நிந்தியான பேச்சை நம்ம எடுக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய தேவனுடைய கூடாரத்தில் நம்ம தங்க முடியும். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நம்ம வாசம் பண்ண முடியும். இது எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது? மோட்ச லோகத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நாவை அடக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை புசிக்கிறவர்கள், அதன் கனியை புசிக்கிறவர்கள், அதை என்னத்தை பேசுகிறோமோ அதோட கனியை தான் நம்ம புசிப்போம். மரணத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். சரி, வாழ்றதோடு சாகிறதே மேலு, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வியாதியிலே நான் செத்து போனா நல்லது தானே? என் கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, நான் தற்கொலை பண்ணா நல்லா இருக்குமே. இப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர் அதே மாதிரி தான் தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க மரணமும் ஜீவனும், ஆனால் ஜீவனுள்ள வார்த்தை. கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது,
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால் நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன் என்று சொல்லி, ஆண்டவருடைய பலத்தினால எல்லாம் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பேசினோன்னு அது அப்படியே ஆகும். அதான் வேதம் அழகாய் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது இதுதான் சொன்னாங்க, வனாந்திரத்திலே நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்குமே. எகிப்தில் நாங்கள் வெங்காயம், கொம்மட்டிக்காய், பூண்டு, இறைச்சி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டோம். இப்போ இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, இங்கே செத்து போட்டோன்னா நாங்கள் நல்லா இருக்கோம். முறுமுறுப்பு. நீங்கள் கேட்டீங்கல்ல, வனாந்திரத்துக்கு செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே சாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அப்படி முறுமுறுத்த அத்தனை பேரையும் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுற்றி நடக்க பண்ணி அவருடைய பிரேதங்கள் வனாந்திரத்தில் விழுகிற வரைக்கும் அவர்களை சுற்றி திரிய பண்ணினார். 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களை மட்டும்தான், அப்படி சொல்லும்போது 20 வயசுக்கு குறைவாக இருந்தவங்களை மட்டும்தான் கானானுக்குள்ள அவர் பிரவேசிக்க பண்ணினார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் ஒவ்வொன்றும் உண்மை. நாவினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையற்ற காரியங்களை பேசவே கூடாது. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் பேசக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் 75 வயசுல சொன்னாரு. ஆனா 25 ஆண்டுகள் கடந்து போனது, குழந்தை பேர் இல்லை. வேதம் அழகாய் ரோமர் 4 சொல்லுகிறது, இதை கூட நம்ம வாசிக்கலாம். அவன் எப்படியாய் தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் நாவினால என்ன செய்யறான், தேவன் வாக்கு பண்ணதை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். அவன் என்ன செய்யற, சூழ்நிலையில பார்க்கல. 18ஆம் அதிகாரம் சொல்கிறது, 18ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:18 சொல்கிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. சூழ்நிலை எல்லாமே நேர் எதிராக இருக்கிறது. சரீரம் செத்து போனது, வயசு 100 ஆயிட்டு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, வயசு 90 ஆயிட்டுது. ஆனாலும் அவன் எதையுமே அவன் பார்க்கல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, விசுவாசத்தினால அறிக்கை செய்யப்பானா. என்ன செய்வார், அறிக்கை செய்தான், தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை அவர் நிறைவேற்ற அவரால் முடியும், அவருக்கு அந்த வல்லமை உண்டு என்றதை முழு நிச்சயமா முதல்ல நம்ம மனசுல நம்பி அடுத்து வாயினால அறிக்கை செய்கிறான். தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். நாவினால தேவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார், எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த பிறகு இன்னும் நிறைவேறாமல் இருக்குது, சூழ்நிலை நேர் எதிர்மறையா இருக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கே வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்கு குழந்தையை கொடுப்பீர் என்று சொன்னீங்கப்பா, ஆனால் டாக்டர்ஸ் அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறாங்க. ஆனால் நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். நீங்கள் சொன்னது உண்மையுள்ள தேவன், நீங்கள் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு குழந்தையை தரப்போறீங்க என்று சொல்லி, இந்த ஆண்டு நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோட வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டீங்க. விசுவாசத்தில் நீங்கள் எப்படி மாறிவிடுங்க, வல்லவர்களாய் மாறிவிடுங்க. குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, எந்த காரியம், ஒருவேளை அநேகர் உங்களுக்கு ஜெபித்து சொல்லியிருக்கலாம், கர்த்தர் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம், ஆனால் சொல்லி ஆண்டுகள் கடந்து போய் இருந்திருக்கலாம், இன்னும் நம்பலை என்று, ஒருவேளை இன்னும் நடைபெறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீங்க. உங்கள் நாவினாலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவரால் முடியும் என்று சொல்லி அவர் வல்லமையை குறித்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷர்கள் இது முடியாது என்று சொல்லலாம், பிசாசு அப்படிதான் செய்ய வைப்பான். எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்று செய்ய போறேன்னு சொன்னாரோ அந்த காரியம் நடைபெறாது என்று சொல்லுகிற மக்கள் தான் நம்மை சுற்றி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் செய்ய தெரியாது, ஆனால் நம்முடைய காதுகள் கேட்க தற்செயலாய் கூட அவர்கள் பேசுவார்கள், இப்படி இருந்தது அதெல்லாம் நடக்கலை என்று சொல்லி. நீங்கள் அதை கேட்டு சோர்ந்து போய் விடாதீர்கள். நீங்கள் நம்ப வேண்டியது, சொன்னவர் செய்வார்.
எனக்கு வாக்கு கொடுத்தவர் செய்வார் என்று சொல்லி ஆபிரகாமை போல நீங்கள் நம்பி அந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே, நீங்கள் நிறைவேற்றி விட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்றைக்கே நீங்கள் நிறைவேற தொடங்கி விட்டது என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆபிரகாமை போல நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவார். நீங்கள் அதனுடைய நன்மையை நீங்கள் கண்டு கொள்ளுவீங்க. ஒரு நாள் நாவினால நெகட்டிவான தோல்வியான காரியங்களை பேசாதீங்க. படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு மேத்ஸே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் தயவு செய்து சொல்ல, வர மாட்டேங்குதுன்னு சொல்ல அது வர மாட்டாமலே போய்விடும். வர மாட்டேங்கிறது உண்மையாக தான் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயேசு எனக்கு சொல்லி கொடுப்பார், எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய உதவியினால் மேத்ஸில் ஃபுல் மார்க் எடுப்பேன், இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுப்பேன், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும், எனக்கு இனிமேல் ஒன்றுமே மறந்து போகாது என்று சொல்ல பழகுங்கள். வாயினால் ஒருவேளை அது உங்களுக்கு தெரியும், என்ன நான் பொய்யா சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, விசுவாசத்தோடு சொல்லுங்கள், எனக்கு முடியும், என்னால் முடியும், இயேசு என்னோடு கூட இருக்கிறபடினாலே, இயேசு விட்டு நான் கேட்டிருக்கிறபடினாலே அவர் எனக்கு உதவி செய்வார். அவருடைய பலத்தினால், என் பலத்தினால் அல்ல, என் அறிவினால அல்ல, என் மூளையினால அல்ல, அவருடைய ஞானத்தினால என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்க. முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்க. இது படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எந்த தொழிலை செய்தாலும் பரவாயில்ல, நான் எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிறது, எந்த பிஸ்னஸை தொடங்கினாலும் எனக்கு தோல்வி தான், நஷ்டம்தான், எனக்கு எப்பவும் நஷ்டம்தான் உண்டாகுதுன்னு சொல்லாதீங்க. இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்கள் நஷ்டத்தை கண்டிருப்பீங்க. இனிமேல் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே என்னால் முடியும், நஷ்டத்தை அவர் லாபமாக்கி எனக்கு மாற்றி தரப்போகிறார். இந்த புதிய ஆண்டு என் நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறப்போகிறது, என் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. அவர் அதை செய்ய போகிறபடினாலே அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒருவேளை நீங்க காணாம இருக்கலாம், ஆனா இப்பொழுது விசுவாசத்தோடு எனக்கு செய்து விட்டார் என்று சொல்லி நன்றி செலுத்தி பாருங்க. நிறைய பேர் இது சொல்லாம சோர்ந்து போய் விடுகிறீங்க. சூழ்நிலையிலே பார்த்து ஐயோ எனக்கு நடக்கலைன்னு சோர்ந்து போறதுனாலதான் இன்னைக்கு எல்லாம் தடைப்பட்டு நிற்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டார்னா நிச்சயம் அவர் செய்வார். அதனால அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன்ங்கிற உறுதியான விசுவாசத்தோடு நன்றி இயேசுவே, நீங்க எனக்கு அதை செஞ்சிட்டீங்க, நான் காணப்போறேன்னு சொல்லிட்டே இருங்க. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழா இவங்க வாழ்க்கையில மாற்றி போட்டு விடுவார். நாவு ரொம்ப முக்கியமானது. நாவினாலே அறிக்கையிடணும். ரட்சிப்பை குறித்து கூட வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய குமாரன் என்று நீ அவரை விசுவாசித்து உன் இருதயத்துல நம்பி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று அறிக்கையிடும்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அறிக்கை பண்ணணும், சத்தமா சொல்ல ஆரம்பிக்கணும், சத்தமா ஆண்டவரை குறித்து அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. அதுக்குதான் கர்த்தர் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறாரே தவிர பொல்லாப்பும் கபட்டு காரியங்களை பேசுவதற்கல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். ஒரு சிறிய அவயமாய் இருந்தாலும் அந்த நாவின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்களில் தடை இருந்திருக்காங்க, கர்த்தர் இன்றைக்கு அதை வாய்க்க செய்வார். கடைசியாக ஒரு சங்கீதத்தை நம்ம பார்த்துக்கலாம். சங்கீதம் 35:28 வேதம் சொல்கிறது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆண்டவரை மனதுக்குள்ள துதித்து கொண்டே இருங்க. அவர் வல்லமை உள்ளவர், நல்லவர், பரிசுத்தர். அவர் செய்த அற்புதங்களை நினைத்து, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை எல்லாவற்றையும் நினைத்து மனசுக்குள்ளாவே நீங்க துதித்து கொண்டே இருங்க. அதை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. தாவீது அதான் சொல்கிறார், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லி. அதே தான் சங்கீதம் 34 சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். அது எங்க சொல்றாரு பாருங்க. ஆனா தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது ஒரு பைத்தியமாய் நடிப்பான். அவனால் துரத்தி விடப்படுகையில் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, துரத்தி விடுறாங்க, இங்க வரக்கூடாதுன்னு துரத்தி விடுறாங்க, பைத்தியம் மாதிரி வேஷம் மாறி நடிக்கிறான். அந்த நேரத்திலும் சொல்லி, நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதான் வேதம் சொல்கிறது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். ஒரே ஒரு பாவத்துல தான் அவன் விழுந்து போனான். திரும்பவும் 51ஆம் சங்கீதத்தில் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவன் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம்.
தாவீதின் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். அந்த தாவீதுடைய வாழ்க்கையை தான் நாவினாலே பொல்லாப்பு செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தினால் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைப்பேன். நாவு தான் பாவம் செய்ய தூண்டுகிறது. ஆனால் அதே நாவு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது இப்படிப்பட்ட பாவ காரியங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்கப்பா. இந்த ஆண்டாவது எனக்கு இது நடைபெறாதா என்று சொல்லியப்பா. ஆண்டவரே, அவருடைய நாவிலே இருந்து ஆண்டவரே தோல்வியின் வார்த்தைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. வாயிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவருக்கு வல்லமை உண்டு. எனக்கு சூழ்நிலைகள் விரோதமாய் இருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் அதை எனக்கு செய்து விட்டார். என்றைக்கு எனக்கு சொன்னாரோ அன்றைக்கு அதை செய்து விட்டார். அதை என் கண்கள் காண போகிறது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் நாவினாலே அறிக்கை பண்ண ஆரம்பிக்கட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளப்பா தோல்வியின் எண்ணங்களிலிருந்து விடுபடட்டும். இயேசு கிறிஸ்துவனாலே என்னால் எல்லாம் படிக்க முடியும், என்னால் இதை எழுத முடியும், நான் முதல் மார்க் வாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே நன்மையான காரியங்களை பேச பழகட்டும் ஆண்டவரே. வெற்றியின் வார்த்தைகளை பேசட்டும், தோல்வியின் எண்ணங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நாவு எவ்வளவு முக்கியமானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. நாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாவத்திற்கு விலகி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறதப்பா. மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதபடி ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசி ஆண்டவரே இந்த ஆண்டில் எல்லா விதமான தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். முடியாது என்கிற நினைத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் இந்த ஆண்டு நீங்க முடிய பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதற்காக இப்பொழுதே நன்றி செலுத்த ஆரம்பிக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க. வீடு கட்ட வேண்டும் என நினைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு வீடு கட்டி முடிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருமணம் நடைபெறவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் இந்த மாதத்திலே கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போறபடினாலே நன்றி. வேலையை இழந்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு இழந்து போனதை பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்க போறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை சகல ஆசீர்வாதத்தில் நிரப்பும். அதற்கு தடையாய் இருக்கிற நாவில ஆண்டவரை பாவம் செய்யாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி விசுவாச அறிக்கை செய்து கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நன்மையானதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.